Periya Periya கூட்டத்தில் அழகா தெரியும் 18 வயசு நீ இல்ல எல்லாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் வீடியோ பார்த்த மாதிரி பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிக்சரோ வச்சு உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரிவில் பார்த்த வீடியோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ப்ளீஸ் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணாலும் மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக பார்த்தா கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக பார்த்தா கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். அந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தோம் அலைன் மோஷன் ஆப். அப்படி இந்த ஆப் மட்டும் இருந்தால் மட்டும் உங்களால் எந்த ஒரு வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்குறோம் போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஆப் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட அலைன் மோஷன் ஆப்பில் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைன் மோஷன் ஆப்பில் டேட்டா பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை அப்படின்னா ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை நீங்கள் கூகுளில் போயிட்டு லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா டேட்டா பார்த்தா உங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் இம்போர்ட்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். இம்போர்ட்டு கொடுத்த பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு மெத்தட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடும் அப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த லெட்டர்ஸில் பார்த்தா டிசைனருக்கு பார்த்தா அதான் ஃபாண்ட்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்தா எப்படி அந்த ஃபாண்ட்டை பார்த்தா டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது தெரியும் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ பார்த்தா ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டு யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நம்ம கான்செப்ட் வந்துடலாம். அதாவது இந்த ப்ராஜெக்டான லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடு அப்புறம் ஃபாண்ட்டு மூணே பார்த்தோன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. அது அந்த லிங்க் தான் கரெக்டாக நீங்கள் எப்படி கரெக்டாக எடுத்து பார்த்தோன்னா இந்த வீடியோக்கான லிங்க் மட்டும் எப்படி கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில். அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஒன் பை ஒன் பை லைனாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஜஸ்ட் வாங்க வீடியோவில் தான் போயிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுப்போம் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பர்சனல் கண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி பார்த்தா இப்படி ஷோ ஆகும். திஸ் இஸ் ஃபார் பியூட்டிஃபுல் கேர்ள், திஸ் இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் வேறு எதாவது மை பார்ட்னர் அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு பேபி அது மாதிரி இது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை இது வேணான்றவங்க ரூம் போட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி எடிட் பண்ணுறதா அந்த திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றிக்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நீ ஒன்றும் பெரிய சாங் இதுன்னு. ஓகேங்களா? இல்லை பார்த்தோன்னா இங்கே இருக்கும் VEO. ஓகேங்களா? VEOன்னு ஒரு கீழே ஒரு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சின்னதாக VEOன்னு கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ யாரும் சேட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பார்த்தா பக்கா செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். செட் பார்த்தா ஆகிடும். அவங்க ஃபோட்டோவில் இல்லை ப்ரோ ஃபோட்டோ கீழே மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி கீழே 3 ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக கிளிக் பண்ணி ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா மேலே கீழே பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள் தான். இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறீங்க. கலர்ஃபில் கொடுக்குறீங்க. ஃபில் பண்ணி ஸ்டார் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகே எங்கெங்கே ஃபோட்டோவோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா ஆட் பண்ணா பண்ணிக்கோங்க. சாங்லாம் பதினேழு கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சு பார்த்தா மேலே ஏரோ பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பார்த்தா ஏரோ பண்ணுங்க. அந்த ஏரோ பண்ண மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி வீடியோ 1:0:0 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒன்று பட்ஸ் அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சிடும். பார்த்தா உங்களுக்கு கேலரியில் எந்த வீடியோ சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி அந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் சூப்பரான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.